ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் நம்மை 3 மாதங்கள் நம்மை கண்ணிமைகளை போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்தில் இந்த முதல் வாரத்திலும் முதல் நாளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம விசேஷமானவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தின் முதல் பலனான காணிக்கையை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, இல்லையா? முதல் நாள் முதல் ஆராதனையை யாருக்கு செலுத்துகிறோம்? ஆண்டவருக்கு செலுத்துக்கிறோம். நம்ம எந்த வேலையும் செய்யலை. முதலாவது யாருக்கு கொடுத்துருக்குறோம்? ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறோம். நிச்சயமாகவே இந்த முதல் பலனான காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார், இல்லையா? காயின் கூட என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணா? இருந்தது எல்லாவற்றிலையும் வத்தலும் சொத்தலுமாக எடுத்துன்னு வந்து என்ன பண்ண ஆண்டவர் கொடுத்தான். ஆனால் ஆபேலோ முதல் பேரான காணிக்கை என்ன பண்ணான்? ஆண்டவருக்கு கொடுத்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் காயினை காட்டிலும் ஆபேலுடைய காணிக்கையை ஆசீர்வதித்தார் என்றும் வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த முதல் மாதத்தின் முதல் நாளே அவருக்காக நம்மை காணிக்கையாக கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் காணிக்கைகளை ஆசீர்வதிப்பாராக, ஏற்றுக்கொள்வாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேச போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு பேசப்படுகிறதான வார்த்தை, இந்த 3 வசனங்களிலே மையமான வார்த்தை, ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன பண்ண மாட்டாரா? கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மோடு பேசுகிறார். கடந்த மாதத்தில் கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு சொல்லப்படுகிறதான காரியம், ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டாரா? கைவிடவே மாட்டார். இந்த 4வது மாதத்திலே நம்ம கடந்து வந்திருக்கிற இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் முதலாவது இந்த மாதத்தில் உங்ககிட்ட சொல்லப்படுகிறதான காரியம், என் மகளே, என் மகனே, உன்னை நான் என்ன பண்ண போறதில்லை, என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வாக்குறுத்திருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரா? கைவிட மாட்டேன் என்று சொல்லி வசனம் நமக்கு இந்த நாளிலே அவர் காண்பிக்கிறதா இருக்கிறது. அவர் 32ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையினால் நம்மை இறங்குகிறவர், நம்மை சோதிக்கலாம். ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் நம்ம எப்படி இருக்கலாம்? ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல இருக்கலாம், நம்மை ஆண்டவர் நம்மோடு இல்லாதது போல இருக்கலாம். பல சூழ்நிலையில் ஆண்டவர் இருக்கிறாரா என்பதே நம்முடைய காரியங்களில் சந்தேகத்திற்குரிய காரியங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டாரா? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த மாதத்துக்குள்ள ஆண்டவர் அநேக சோதனைக்குள்ளாக நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் சொல்லப்படுகிறதான காரியம் எப்படி என்று சொன்னால், நான் அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அதற்கு எதிர்மாறான விஷயங்களை நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆனால் நமக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்ம கைவிட்டது போல இருக்கும், ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாது போல இருக்கும், ஆண்டவர் நம்மோடு பேசாதது போல இருக்கும், ஆண்டவர் நம்மோடு உறவாடாதது போல இருக்கும். நமக்கே சூழ்நிலை, நமக்கு யோசனை வரும், என்ன ஆண்டவரே முதல் நாளே சொன்னீங்க, என்னது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் சூழ்நிலைகள் பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஏதா இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே காணப்படலாம். ஏன்னா இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அப்படி தான், நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் முதல் மாதத்திலேருந்தே ஒரு முடிவே இல்லை, ஒரு முடிவில்லாத காரியம் அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருந்துச்சு. பல சூழ்நிலைகள்
நாங்கள் ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 ஆண்டவரே நீங்கள் வாக்குரைத்திருக்கிறீங்கப்பா, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை என்ன பண்ணாது, வீண் போகாதுன்னு சொல்லி சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரா? ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் போகலாம், ஃபினான்சியல் சோதனைகளுக்குள்ளாக போகலாம், வியாதியின் கட்டுகளுக்குள்ளாக போகலாம், பிரச்சனையின் போராட்டத்திற்குள்ளே போகலாம், வியாதிகள் நிந்தனைகளுக்குள்ளே போகலாம், கடன் பிரச்சனையினால் போகலாம். இதுவரைக்கும் இந்த 3 மாதங்கள் நீங்கள் பார்க்காத ஒருவேளை கால சூழ்நிலைக்குள்ள நீங்கள் போகலாம். பிரச்சனையினால போகலாம், பிரிவினையினால போகலாம், வேதனையினால போகலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போகலாம். ஆனால் முதலாவது உங்கள் இடத்திலிருந்து, உங்கள் வாயிலிருந்து வரப்போகிற வார்த்தை, ஆண்டவர் என்றென்றுக்கும் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார் என்ற வார்த்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். கிறிஸ்துவர்களோட வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்தவங்களாம் இருந்தோம்னா நிச்சயமாகவே நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, என்ன சோதனை வந்தாலும் நான் சகிப்பேன் ஆண்டவரே, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சகிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அவைகளை சுமந்து அவைகளை கடந்து நம்ம என்ன பண்ணணும், வருகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கோ கிறிஸ்துவனுடைய ஜீவியம் என்னவென்று சொன்னால், நாம் மேன்மையாக இருக்கிறோம், நல்லவனாகவே இருக்கணும், என் வாழ்க்கையில் நன்மை மாத்திரம்தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் கிறிஸ்துவ ஜீவியமோ கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோ எப்படி இருக்குது என்று சொன்னால் ஒரு விழுந்து போன ஜீவியமாக காணப்படுகிறது, மேலோங்கி வளராதபடிக்கான ஒரு ஜீவியத்தில் காணப்படுகிறது. யாராவது நீங்கள் கேட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வளர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களை நடத்துகிறார், கர்த்தர் எங்களை போஷிக்கிறார், கர்த்தர் தான் எங்களை நடத்தி இருக்கிறார், அவர் தான் என்னை பாதுகாத்திருக்கிறார், அவர் தான் என்னை வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு அவருடைய தூதர்களினாலே எங்களை நடத்துகிறார் என்ற ஒரு விசுவாசமான அறிக்கைகளையும் விசுவாசமான காரியங்களையும் இப்பேற்பட்ட ஜீவியத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஆனால் இப்பேற்பட்ட ஜீவியத்தில் வாழாதவர்கள ஒருத்தர் அப்படியே விசுவாசத்தில் குன்றி குன்றி நடக்கிறவங்க கிட்ட போய் சொல்லுங்க, கேட்டு பாருங்களேன், அவங்க கிறிஸ்துவங்களாக தான் இருப்பாங்க. எங்கம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு நாள் தள்ளுறதே எனக்கு எப்படி இருக்குது, பெரும் பாடாக இருக்கிறது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி தான் எங்கள் காலத்தை ஓட்டுக்கிறதுன்னு தெரியல, எங்களுக்கு யார் தான் உதவி செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு கால சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியங்கள் நடக்கிறது. யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். இனி யோசித்து பார்க்கணும், நீங்கள் எப்பேற்பட்ட ஜீவியத்திற்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்பதை நீங்கள் ஆராய வேண்டியது கட்டாயமாக காப்பாடுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்ம கைவிட மாட்டார் என்று சொன்னால் அந்த காரியத்துக்குள்ள நீங்களும் நானும் கடந்து செல்லணும். அவர் நம்மளை சஞ்சலப்படுத்தினாலும் அவருடைய மிகுந்த கிருபையினால் நமக்காக இறங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு போராட்டம் வந்தாலும் சரி, உனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தகப்பனாரே, தாய்மார்களே, தந்தைமார்களே, வயதானவர்களே, சிறு பிள்ளைகளே, பெரியவர்களே, வாலிபர்களே, கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறது காரியம், எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு யாருமே இல்லை சிஸ்டர், நான் நம்பினவங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்க, யாரெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நான் நம்பினோ அவங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் யாரை அதிகமாக நேசிச்சேனோ அவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் என்றென்றைக்கும் உன்னை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கு நம்மை கைவிடாது இருக்கிறவர். நீ யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, என் கர்த்தரை மாத்திரம் நீ நம்பு. சஞ்சலத்தின் நிமித்தமாய் என் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிடாது என் தேவ பிள்ளையே. உனக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லி ஏசப்பா விட்டு தூரமா போயிடாது. உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி ஏசப்பாவை தேடாம விட்டுறாது. உன் குடும்ப சூழ்நிலையில பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி ஏசப்பாவை நீ தேடாம விட்டுறாது. ஏசப்பாவையே நீ தேடாம விட்டுட்டா, ஏசப்பாவே உனக்கு உதவி செய்யாமல் போயிட்டா, இந்த உலகத்துல நீ நம்புகிற யாராலுமே உனக்கு உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் தான் எல்லாம், ஆண்டவர் தான் எல்லாமே என்று சொல்லி அவரை நம்புகிறவராக இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு இன்னைக்கு சொல்லுகிற காரியம் பாத்தியா, ஏசு ஏசுன்னு ஓடனியே, ஏசு ஏசுன்னு தேடினியே, எப்போ பார்த்தாலும் சபை பைபிள் ஸ்டடி, ஃபாஸ்டிங் ப்ரேயர், காத்திருப்பு கூட்டம், ஆராதனை, எல்லாத்துலேயும் நீ போய் கலந்துக்கினியே, எல்லாத்துலேயும் கலந்துக்கினி, என்ன பிரயோஜனம்? பாரு உன் வாழ்க்கை எவ்வளோ வெறுமையாக இருக்குது பாரு, எவ்வளோ கஷ்டம் பாரு, உன் பிள்ளை வாழ்க்கையை பாரு, உன் சூழ்நிலையை பாரு, உன் கஷ்டத்தை பாரு, உன் வியாதியை பாரு. இதெல்லாம் தீரவே தேராது. இதெல்லாம் நீ செஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ ஆலயம் தேடுகிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆலயத்துக்கு போவாத, சபையை தேடாத, ஊழியம் செய்யாத, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லி கலைகளை உங்கள் இருதயத்தில் பிசாசு விதைப்பான். இதெல்லாம் நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, பிசாசின் சத்தத்திற்கு செவி கொடுத்துட்டீங்க, பிசாசின் வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க, பிசாசுடைய காரியங்களுக்கு நீங்க செவி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு உங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். பிசாசின் காரியங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். ஆண்டவரை நீங்க தேடாம விட்டுருவீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்துதான் இன்னைக்கு அநேகரை மாற்றத்துக்குள்ள இழுத்து கொண்டிருக்கிறான். இப்பேற்பட்ட ஜீவியத்தில் வாழாதபடிக்கு ஒருவேளை உங்க குடும்பங்களை இப்பேற்பட்ட பின்மாற்ற ஜீவியத்தில் வாழ்வார்களானால் அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதே, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறதே, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி. ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஜீவியத்தில் என் பிள்ளை இருக்கிறாப்பா, என் மகன் இருக்கிறாப்பா, என் தகப்பனார் இருக்கிறாரு, என் தாய் இருக்கிறா, என் கணவன் இருக்கிறா, என் மனைவி இருக்கிறா, இந்த பின்மாற்ற ஜீவியத்திலிருந்து நீங்க விடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் எரேமியாவின் புலம்பலாக காணப்படுது. புலம்பி தீர்க்கிற காரியங்கள். எரேமியா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து புலம்புகிறதான காரியம். என் சஞ்சலத்தில் ஆண்டவரே உன் கிருபையினை நடத்திட்டோம்பா அப்படின்னு சொல்லி புலம்புறான். இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே எரேமியாவின் புலம்பல். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை எரேமியா போல நம்ம புலம்பி கொண்டிருக்கிறோம். என் தேவச்சனமே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் தேவ பிள்ளைகளே, இந்த முதல் நாள், இந்த ஏப்ரலின் முதல் நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். ஏசப்பா மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். அவர் உங்களை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். அவர் எங்களை நடத்துவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். அந்த 33ஆம் வசனம் அவன் சொல்றான், அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்கிறது, ஒருவேளை சோதனைக்குள்ள உங்களை நடத்துகிறார் என்று சொன்னா அவர் ஒன்றும் உங்களை மனப்பூர்வமாய் சோதிக்கல, உங்களை மனப்பூர்வமாய் உங்களை சிறுமைப்படுத்தல, உங்களை கஷ்டத்தை கொடுக்கல. அவரும் சஞ்சலப்படுகிறார். என் பிள்ளைய பொண்ணாக விளங்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த கால சூழ்நிலைக்குள்ள உங்களை கொண்டு போகிறார். அவர் மனப்பூர்வமாக எந்த காரியத்தை உங்களுக்கு செய்யலை. அவர் மனப்பூர்வமாக செய்கிறது ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை சஞ்சலப்படுத்துகிறதே இல்லை. என் தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, ஒருவேளை சஞ்சலத்தோடு இருப்பாயானால், கஷ்டத்தோடு இருப்பாயானால், என்னை விடுவிக்க யாரும் இல்லையே, இந்த மாதத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், என் குடும்ப சூழ்நிலை எப்படி நடக்க போகுது, என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன், என் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வரப்பொழுது என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்டணும், என் பிள்ளைக்கு காலேஜுக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்டணும், நான் எப்படி இந்த மாதம் நான் என் குடும்பத்தை நடத்த போகிறேன், காய்கறி வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், என்னென்ன காரியங்களையோ நான் செய்யணும்னு சொல்லி ஒருவேளை இன்னைக்கு சஞ்சலத்தோடு, கண்ணீரோடு, அழுகையோடு ஏங்கி தவிப்பாயானால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆண்டவர் என்றென்றைக்கு உன்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி. அவர் உன்னை எப்பொழுதும் அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார், எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மாதமாக உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் சங்கீதக்காரன் சொல்றான். 94ஆம் சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 94ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனம். 94 அதனுடைய 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. 94ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணுவாரா? கைவிடாது இருப்பார். என் தேவ ஜனமே,
இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உன்னை கைவிடக்கூடாது என்று சொன்னால் நீ அவருடைய ஜனமாக மாற்றப்படணும். அவரை ஏற்றுக்கொண்ட ஜனமாக நீங்கள் மாறப்படணும். அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருக்கிறார். அவர் உங்களை கையிலேருந்து அவரை நழுவி விடக்கூடாது என்று சொன்னார். நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். நான் எப்படி அவருடைய ஜனமாய் மாறணும், எப்படி அவருடைய பிள்ளையாய் மாறணும் என்று சொன்னால், யோவான் புத்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாக அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வாயானால், இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுவாயானால், இயேசுவை நீ மனப்பூர்வமாய் உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வாயானால், உன் வாழ்க்கையில எந்த நெகிழ்ச்சியான காரியங்களோ, சஞ்சலமான காரியங்களோ, போராட்டமான காரியங்களோ, இயேசு உன்னை கைவிட்டார் என்ற ஒரு காரியம் உன் வாழ்க்கையில இனி வரவே வராது. ஹல்லேலூயா. அவருடைய ஜனமாய் நீ மாறணும். ஏசப்பா உன்னுடைய ஜனமாய் நீ மாறணும். அவருடைய பிள்ளையாய் நீ மாறணும். அவர் பிள்ளையாய் நீ மாற்றிருக்க பொழுது அவர் உன் கைகளில் இருந்து அவர் உன்னை என்ன பண்ண மாட்டாரா? நெகிழ விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை எப்பொழுதும் கைவிடாது இருக்கணும் தான் ஆண்டவர் ஆசைப்படுறார். என் பிள்ளைய கீழே தள்ளணும், என் பிள்ளைய ஒதுக்கி விட்டுறணும்னு ஆண்டவர் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டார், ஆசைப்படவே மாட்டார். என் பிள்ளைகளை என் கைகளுக்குள்ளே, என் பலத்தை கைக்குள்ளே வச்சிருக்கணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுவார். அதே தான் சொல்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகமும் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, இமை பொழுது உன்னை கைவிட்டே, ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் நான் என்ன பண்ணேன், உன்னை சேர்த்து கொண்டு அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால் என் தேவன் உன்மேல உறங்குகிற அந்த அன்பினால் ஒருவேளை ஏசப்பா உன்னை கைவிட்டது போல இருக்கலாம், உன்னை விட்டுட்டாருன்னு சொல்லி நீ ஏங்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை அப்படி விட்டாலும் சரி, அப்படி நீ நினைச்சாலும் சரி, அவர் இமை பொழுது உன்னை கைவிட்டாலும் ஆனால் அவர் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை என்ன பண்ணுவாரு, சேர்த்துக் கொள்வார். எப்பொழுது உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொன்னார், நீ அவருடைய ஜனமாய் மாறும் பொழுது அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். உன்னை அவர் தள்ளாது இருப்பார். ஆனால் அவருடைய ஜனமாக நீ மாறாமல் போவாயானால், அவருடைய ஜனமாய் நீ மாறாமல் இருப்பாயானால், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால், அவரை விசுவாசிக்காமல் இருப்பாயானால், அவரை முழுமையாக பிள்ளையாக அவருடைய பிள்ளையாக நீ மாற்றப்படாமல் இருப்பாயானால், உங்கள் வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியான காரியங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஜனத்தை அவர் கைவிடாது இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. இதை ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு மாத்திரம் நாங்கள் சொல்லல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறோம். இன்னைக்கு ரட்சிப்பு என்ற போர்வைக்குள்ள ஒளிந்து கொண்டு என்ன காரியங்கள் வேணாலும் செய்யலாம். இல்லை, உனக்கு ரட்சிப்பு என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, அவருடைய ஜனமாய் மாறணும் சொல்லி. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்டேன், இனி நான் என் வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாமே எனக்கு சுதந்திரமாக கொற்றப்பட்டுக்கிறது, அதனால் நான் எல்லாவற்றையும் சுதந்திரமாய் செய்வேன். ஆனால் ஆண்டவர் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாரு. நான் எங்க பண்ணுவேன், நேரா பரலோகத்துக்கு போயிடுவேன். இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஒரு பரிதாபத்திற்குரிய காரியம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ரட்சிப்பு என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, அவருடைய ஜனமாக உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஜனத்தை அவர் கைவிட மாட்டார், நெகிழ விட மாட்டார். அதற்காக தான் இந்த ரட்சிப்பு என்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நீங்கள் தவறான காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், என் சோதனைகளை என்னை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க புலம்புகிறதுலையோ அழுகிறதுலையோ ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதிலே நீங்கள் ஆணித்தரமாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கைவிடக்கூடாதா? முதலாவது காரியம், அவருடைய ஜனமாக நீங்க மாறணும். அவருடைய ஜனமாய் நீ மாறணும். அவருடைய ஜனமாய் நீ மாறும் பொழுது தான்
அவர் உன்னை கைவிட மாட்டார். இன்னொரு வசனம் இருக்கிறது, மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் எடுத்தவர் வாசிக்கலாம். மீகா அவருடைய 7ஆம் அதிகாரம். அவருடைய ஆண்டவருடைய அன்பை பாருங்களேன், எவ்வளோ பெரிதாக இருக்குது. மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீகா எழுதின புஸ்தகம், தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறதுல இந்த உலகத்தில் யாராலும் அவரை அடிச்சுக்கவே முடியாது. இல்லை, எப்படி? தமது சுதந்திரத்தின் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. மீறுதல் எத்தனை வாட்டி யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மீறுதல். ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம், ஏசப்பா இதுதான் கடைசி ஆண்டவரே, இனி நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நம்புவார். என் பிள்ளை செய்யாது, என் பிள்ளை செய்யாது அப்படின்னு சொல்லி நம்புவார். ஓகே, என் பிள்ளை செய்யாது அப்படின்னு சொல்லி. ஆனால் திரும்பியும் நீங்கள் அந்த மீறுதலில் விழும்பொழுது, ஐயோ என் பிள்ளை சொல்லிச்சு, மீறுதலில் விடமாட்டேன்னு சொல்லிச்சு, என் பிள்ளை என்ன பண்ணிருச்சு, மறுபடியும் செஞ்சிருச்சு. நம்ம திருப்பியும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் மீறிட்டேன்னு நீங்கள் சொன்னாலும் அவர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மீறுவீங்க அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும், மீறி போயிடுவீங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா மனுஷனுடைய சுபாவம் என்னவென்று சொன்னால் அவன் மீறுகிறது. ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? மன்னிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் மீறிக்கொண்டே இருக்கணும் இல்லை, அவருடைய அன்பை நீங்கள் ருசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மீறுதல் இனி உங்கள் வாழ்க்கையில் வராது. மீறிக்கொண்டே இருக்கலாம், மீறிக்கொண்டே இருக்கலாம். எது வரைக்கும் நீங்க மீறிக்கொண்டே இருக்க முடியும்? கர்த்தருடைய நாள் வரைக்கும் தான் உங்களால மீற முடியும். அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை கேட்டுக்கொண்டு என் தேவ பிள்ளைகளே, அவர் அன்பா இருக்கிறார், அவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி அவருடைய ஜனமாய் இருந்து கொண்டு அவரை என்ன வேணாலும் செய்யலாம், அவர் என்ன மன்னிச்சிருவார் இல்ல. உனக்காக ஒரு நாள் நியாயமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அந்த நாளுக்குள்ளாக நீ என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அவருடைய ஜனமாய் நீ மாற்றப்படணும். அவருடைய அன்பை நம்ம மறுபடியும் உடைக்க கூடாது. அவருடைய அன்பை மறுபடியும் நம்ம மீறக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க புலப்பகிறதுல ஒண்ணு இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார்? கடைசி நாளில் என்னை விட்டுட்டார். நான் உலகத்திலே இருக்கிறேன், என்னுடைய 2ஆம் வருகையில் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நான் சேர்த்து கொள்ளலன்னு சொல்லி நீங்க என்ன பண்றது? புலம்புறதுல ஒரு அவசியம் இல்லை. ஆனால் நீ மனம் திரும்புவாயானால், அவருடைய ஜனமாக நீ மாற்றப்படுவாயானால், கர்த்தர் நிச்சயமாக உன்னை என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அதுதான் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தமது ஜனத்தை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். அதே தான் எரேமியாவை சொல்றான். எரேமியா எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 32 அதனுடைய 40ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்கு இருதயத்தில் வைத்தேன். எப்படி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு என்ன பண்ண மாட்டேன்? பின்வாங்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் ஜனம் என்னை பின்வாங்கி போனாலும் அவங்களுக்கு நன்மை செய்கிறதற்காகவே நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன். அவங்களோடு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணியிருக்கேன். என்னை விட்டு அவங்க அகன்று போகாதபடிக்கு நான் அவர்களை பயத்தினாலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
இப்பேற்பட்ட காரியங்கள் இந்த நாளில் இருந்துச்சுன்னா மிகவும் நல்லாவே இருக்கும் இல்லையா? அவருடைய பயத்தினாலேயே நம்ம இருந்தோம் என்று சொன்னால், அதனால தான் நம்ம சொல்லுகிறோம் கர்த்தருடைய பயம் நமக்கு வேணும். ஏன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தின்படி நம்ம பயந்திருப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் மேலே நமக்கு பயந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் கிருபையின் நாளில் இன்னைக்கு விட்டுட்டதுனால கர்த்தருடைய பயம் ஒருத்தருக்குமே இல்லை. தேவ பயம் என்ற காரியம் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் இல்லவே இல்லை. 100% கர்த்தருடைய பயம் இன்னைக்கு யாருக்குமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்களோடு நான் நித்திய உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னா, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் என்னை விட்டு நீங்க கூடாதபடிக்கு, என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார். நீ அவரை விட்டு நீங்க போக கூடாதுன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் உன்னை விட்டு கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். அந்த உடன்படிக்கை நீங்களும் நானும் மீறக்கூடாது. அந்த உடன்படிக்கை விட்டு அகன்று போகக்கூடாது. இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொன்னா, இன்றைக்கு ஆண்டவரோடு நீங்க கூடாது என்று சொன்னா, ரெண்டாவது விஷயம், கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய பயம் உங்களுக்கு இருக்குமானால் என்றைக்கும் நீங்கள் கர்த்தரை விட்டு நீங்கவே மாட்டீங்க. அவர் உங்களை விட்டு கைவிட மாட்டார். அவர் உங்களை நீங்க மாட்டார். அவர் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களோடு இருப்பார். என்ன காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை கைவிடக்கூடாது என்று சொன்னா, முதலாவது அவருடைய ஜனமாய் மாறுங்க. ரெண்டாவது, அவர் உடன்படிக்கையை மீறாமல் இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கை என்ன? ஆண்டவரோடு நம்ம பயத்தினால் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பயம் நமக்கு இருக்குமானால் அவருடைய ஜனமாக மாற்றப்படுவோம். அவர் செய்த உடன்படிக்கையை நம்ம மீறாதபடிக்கு, அவரும் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி